Hi students, welcome to Mupadai Defense Academy. நீங்கள் நம்ம என்டிபிசி அந்த சீரியஸில் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வீடியோஸ். அது வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் மௌரியாஸ் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி வேத காலம், புத்திசம், ஜெயினிசம், அதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம், இந்த ரெண்டு டாபிக் வந்து என்டிபி சீரியஸில் பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே என்ன டேட்டு என்ன எக்ஸாமில் எந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க கொண்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணதோடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரியான கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இந்த செட்டிலே பாருங்களேன், ஒரே மாதிரியான கொஸ்டின் தான், ஆனால் அதை மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசோகருடைய அப்பா பேர், இன்னொரு இடத்துல அப்பா பேரை கொடுத்துட்டு என்னுடைய பையன் பேர் என்ன, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரே கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினை பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டை படிச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை ஓரளவுக்கு ஃபுல்லாக படிச்சு முடிச்சு திருப்பி ஃபீல் வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது கிமு வரக்கூடிய கதைகள் இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம ஒரு சீரியஸாக 3 வீடியோ பார்த்துருக்கோம் என்டிபிசியில். அதில் கிமு, அதாவது பிஃபோர் காமன் எராக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இன்சிடென்ட் எல்லாமே இந்த டாப்பிக்கோட முடியும். இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாமே, இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸ், அதாவது குப்தாஸ், டெல்லி சுல்தான், இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கிபியில் வரும். ஓகேங்களா? காமன் எரால வந்துடும். ஓகேங்களா? ஆஃப்டர் ஆனோ டோமினி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த டாபிக் தான் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான், மௌரியா தான் டாபிக் பேர். இப்போ மௌரியருடைய காலத்தில் என்ன நடந்தது அதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? Which river did Alexander first cross to invade India in 326? ஓகேங்களா? அந்த வருஷம் முக்கியம். 326 கிமு 326 அலெக்சாண்டர் எந்த நதியை கடந்து இந்தியாவின் மீது படையெடுத்தார்? பிசி. ஓகேங்களா? எந்த நதியை கடந்து இந்தியாவின் மீது படையெடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா மாசிடோனியாவை சேர்ந்தவர். ஓகேங்களா? மாசிடோனியா மன்னர் அப்படி சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஒரு பெரிய மாபெரும் மன்னர் அலெக்சாண்டர் தி கிரேட் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அலெக்சாண்டர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மன்னர். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் கூட அலெக்சாண்டருடைய குதிரை பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபியும் நானும் படத்துக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே காமனாக கதைகள் தெரிஞ்ச எல்லாருக்குமே அலெக்சாண்டரை பற்றி தெரியும். அப்போ இவர் வந்து இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா கிங் பிலிப் II அப்படின்னு சொல்லுவாங்க, 2ஆம் பிலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அப்பா, இவருடைய அப்பா. இப்போ பையன் வந்து அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதி இருக்கும். ஓகேங்களா? சிந்து நதிக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருப்பாரு. ஏன் அப்படின்னா, சிந்து நதியுடைய கிளை நதிகள் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீலம், சட்லஜ், செனாப், இது எல்லாமே சிந்து நதியோட கிளை நதிகள் தான், அங்கங்கே ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்த ஜீலப்புக்கும் சினாப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ரூல் பண்ண மன்னருக்கு பேர் தான் போரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருப்பா அந்த மன்னர் பேர் ரொம்ப முக்கியப்பா? போரஸ். ஓகேங்களா? இப்போ இந்த போரஸ் மன்னனை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா போரஸ் மன்னர்கிட்ட யானைப்படை, ரொம்ப மிக வலிமையான யானைப்படைகள் இருக்கும். அந்த யானைப்படை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு அலெக்சாண்டர் வந்து இந்த சிந்து நதிக்கரைக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருப்பாரு. அது கூட கரெக்டாக 326 வருஷத்துல சிந்து நதியை தாண்டி போரஸ் மன்னர்கிட்ட ஒரு கடுமையான ஃபைட் இருக்கும். ஓகேங்களா? இவங்ககிட்ட யானைப்படை இருக்கும், அவர்கிட்ட யானைப்படை தான் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி யார் ஜெயிச்சிருப்பாங்க அந்த போரில்? அலெக்சாண்டரை ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா? அதுதான் வந்து அவர் இந்த வருடத்துல இதை தாண்டி, ஓகேங்களா, சிந்து நதியை தாண்டி தான் இந்தியாவின் மீது படையெடுத்தார். அதுல யார் மன்னர் அப்படின்னு கேட்பாங்க? போரஸ் என்ற மன்னர். ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து, ஆரம்பகால இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர் அசோகர். ஓகேங்களா? கலிங்கத்தை வென்றார். ஓகேங்களா? தொடக்கத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர், ஃபேமஸ் ஆனவர் அசோகர் சொல்லிட்டாங்க. அவர் என்ன வென்றாரு? கலிங்கத்தை வென்றார். ஓகேங்களா? கதை சொல்ல வெயிட் பண்ணுங்க. அவர் யாருடைய பேரன் கேட்கிறாங்க பாருங்க. இப்படிதான் மக பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, பேரன் பேர் என்ன, இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அசோகா மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆயிருது இந்தியா, கன்கர்டு கலிங்கா. ஃபர்ஸ்ட் கலிங்கான எந்த பகுதி அப்படின்னு கேட்பாங்க. கலிங்கா என்பது ஒடிசா பகுதி. எந்த பகுதிப்பா? ஒடிசா பகுதி. அது கூட கொஸ்டினா இருக்குது. கலிங்கா என்பது நம்ம இந்தியா மேப்ல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா சரிங்க, மேப் தனியாகவே போட்டு வைக்கிறேன். இப்போ நீங்கள் மேப் போடுறீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மௌரியர்கள் எல்லாமே அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களுடைய மௌரியர்களுடைய தலைநகரம் எல்லாமே பாட்னா, அதாவது அந்த காலத்தில் பாடாலிபுத்ரா என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் தான் பாட்னா. அங்கதான் அவருடைய தலைநகரம். அப்போ அந்த பகுதி ஃபுல்லாக கைப்பற்றி இருப்பாங்க மௌரியர்கள். அப்போ அசோகர் என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் கைப்பற்றி சொல்லிட்டு அவருடைய எல்லையை வந்து விரிவாக்கம் பண்றாரு. அசோகர் தான் கிட்டத்தட்ட அந்த காலங்களில் மிகப்பெரிய எல்லையை விரிவாக்கம் பண்ணுவார். அதுல விரிவாக்கம் பண்ணதுல கடைசியாக ஒரு போர் நடத்துவார்னா, அது ரொம்ப முக்கியமான போர்னா இந்த இடத்துல, அதுதான் இந்த பார்டர் இருக்கக்கூடிய ஏரியா தான் கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கலிங்க நாட்டு கூட போர் புரிவாரு. ஓகேதா?
கிமு 261 வருஷம். திருப்பி சொல்றேன், இது ஒரு கொஸ்டினா இருக்குது. நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே பின்னாடி கொஸ்டினா வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? கிமு 261 வருஷத்துல கலிங்க நாட்டோட அசோகர் போர் புரிகிறார். அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான போர். ஓகேங்களா? அவருடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய வரலாற்றில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர். சரிங்களா? அந்த போர் ஏங்கிறது கதையை நான் அப்புறம் சொல்றேன். இந்த இடத்துல கலிங்க போர்ல யாரை தோற்கடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபத்மநாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பாரு, கலிங்க மன்னர். அவரை தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம தோற்கடிச்சிருப்பாரு அசோகர். சரிங்களா? இப்போ அசோகர் இப்படிதான், இதான் ஃபர்ஸ்ட் லைனு. இவர் யாருடைய பேரன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அசோகர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. அசோகர் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, மௌரிய வம்சத்துல முதல் மன்னர் யாருன்னு கேட்பாங்க, சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா? சந்திரகுப்த மௌரியர். ஓகே, நான் வச்சுக்கணும். இதே சந்திரகுப்தா வந்து வேற வேற டாபிக்ல வரும். ஓகேங்களா? சந்திரகுப்த மௌரியருடைய பையன் பேரு பிந்துசாரர். சந்திரகுப்த மௌரியருடைய பையன் பேர் என்னப்பா, பிந்துசாரர். பிந்துசாரருடைய பையன் பேர் தான் யாரு அப்படின்னா அசோகர். ஓகேங்களா? புரியுதா? பிந்துசாரருடைய பையன் பேர் தான் அசோகர். அப்போ சந்திரகுப்த மௌரியர் தான் அசோகருடைய தாத்தா வராங்க. ஓகேங்களா? அப்ப என்ன கேட்கிறாங்க, அவருடைய பேரன் யாரு? ஓகேங்களா? பாருங்க, அவருடைய பேரன் டேஷ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பேரன் சொன்னா சந்திரகுப்த மௌரியா. ஓகேங்களா? அவருடைய பேரன் தான் அசோகன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே, கிராண்ட் சன். ஓகே, ரைட்டா? புரியுதா? யாருக்கு அப்புறம் யாரும் பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து கொஸ்டின் வரும். அடுத்து அசோகன் தி கிரேட். நான் சொல்லுவோம்ல, எப்படி கிரேட் அலெக்சாண்டர் சொல்றாங்களோ அதே மாதிரி அசோகருக்கு தி கிரேட் சொல்லுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய எல்லை பரப்பு வந்து கைப்பற்றி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு வரை கைப்பற்றி இருப்பாங்க. அசோகருடைய வரலாற்றுல கல்வெட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரலாற்று குறிப்புகளில் அசோகருடைய கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. இருந்து எக்கச்சக்கமான கல்வெட்டு இருக்கும். அது 33 கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 13ஆம் கல்வெட்டு, ஓகே, 11ஆம் கல்வெட்டு தான் வரலாற்றில் சின்ன சின்ன குறிப்புகளை வந்து குறித்து வச்சிருக்குது. ஓகே, 33 கல்வெட்டு மொத்தமாக இருக்கும். அது வந்து பெரிய பாறை கல்வெட்டுகள், தூண் கல்வெட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயே பெரிய வினைகள் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து இந்த கல்வெட்டுல வந்து ஆக்சுவலாக வந்து சவுத் இந்தியாவில் சேர மன்னர்களை பற்றி குறிப்பு கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். பின்வரை எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இங்கே கொஸ்டின் சிம்பிள் தான். அசோகர் என்ன வம்சம் நம்ம இப்போதான் பார்த்தோம். அசோகருடைய தாத்தா யாரு? சந்திரகுப்த மௌரியர். அப்போ என்ன வம்சத்தை சேர்ந்தவர்? மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இதுல வந்து குப்த வம்சம்னா அடுத்து நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். சரிங்களா? ரைட். மௌரிய வம்சம். ரைட். அடுத்து போறாமா? மௌரிய வம்சம் தோற்றுவித்தது யாரு, கடைசி மன்னர் யாரும் படிச்சுக்கணும். தோற்றுவித்தது பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். கடைசி மன்னர் பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, பிரகதத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்து அசோகர் ஆட்சியின் மிக முக்கியமான நிகழ்வு கலிங்கத்தை கைப்பற்றி. நான் சொன்னத அசோகருடைய வாழ்க்கையிலும் இவருடைய ஆட்சியிலையும் மிக 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 முக்கியமானது அப்படின்னா அந்த கலிங்கத்தை கைப்பற்றியது தான். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து வருஷமும் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் வந்து உணர்ந்திருப்பார். அது பின்னாடி கொஸ்டினை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த கலிங்கம் எந்த இடத்தில் உள்ளது நவீன காலத்தில்? இது அவரது வாழ்க்கையில் மிக முக்கிய மாற்றமாக இருந்தது. கரெக்ட் தான். நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், கலிங்கம் என்பது ஒடிசா பகுதியை சேர்ந்தது. ஓகேங்களா? இதுலையும் வரும். நீங்க தமிழ ஸ்கூல் புக்ல சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? கலிங்கத்து பரணி படிச்சிருப்பீங்கல்ல. அப்போ கூட கலிங்கம்ங்கிறது வந்து ஒடிசா பகுதியை சேர்ந்ததுங்கிறது டீச்சராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. படிச்சிருந்தீங்கன்னா ரைட். அடுத்து டேஷ் போருக்கு பிறகு அசோகர் பௌத்த மதம். பாருங்க, ஒரே வகையான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒரே இயர்ல ஒரே வகையான எக்ஸாம்ல அது ஒரு டாபிக் தான் கேட்கணும். ஆனால் வேற வேற ஷிஃப்ட்ல கேட்கறதுனால மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. பாருங்க, டேஷ் போருக்கு பிறகு அசோகர் பௌத்த போதனைகளை ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா? அப்போ அசோகர் பெரிய மன்னர், மாபெரும் மன்னர், உலகம் போற்று மன்னர். அசோகருடைய நிறைய சின்னங்களை தான் நம்ம இந்தியா வந்து சின்னமாக எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசோகருடைய அந்த சக்கரம், அசோகருடைய நாட்டுடைய அந்த எம்பலம், அவங்களுடைய சின்னம் தான் பார்த்தீங்கன்னா மயில். அதுதான் நம்ம தேசிய பறவையை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது அசோகர் பௌத்த மதத்தை ரொம்ப தழுவினார். ஓகேங்களா? அசோகர் தலைமையில் தான் 3வது பௌத்த மாநாடு நடக்கும். ஓகேங்களா? அசோகருடைய தலைமையில் தான் 3வது பௌத்த மாநாடு நடத்துவார். அப்போ பௌத்த மதத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போற்றுவார். பௌத்த மடாலயங்கள் நிறைய கட்டுவார். அவங்க பசங்க 2 பேர், ஓகேங்களா, பொண்ணு பையன் 2 பேரையும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவாங்க. அந்த பொண்ணுடைய பேரெல்லாம் பின்னாடி வரும், பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போ அசோகர் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவர். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ எந்த போருக்கு பின்னாடி அவர் அந்த போதனையை பேசினாரு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த போருக்கு பின்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா கலிங்க போருக்கு பின்னாடி. ஓகேங்களா? அதான் சொன்னேன், அவருடைய வாழ்வில் மிக முக்கியமான மாற்றத்தை இருக்கு. இப்போ நம்ம கதையை சொல்லலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்தை கைப்பற்றிருக்காரு. நிறைய இடத்தை கைப்பற்றும் போது அவருக்கு எந்த ஃபீல் உருவாகல. ஆனால் கடைசி அந்த கலிங்க போரை கைப்பற்றி போர் ஜெயிச்சாச்சு. ஓகேங்களா? ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போர் களத்துக்கு போய் பார்க்குறாரு. போர் களத்தில் ஏகப்பட்ட சடலங்கள்னா
பிணங்களாக அவர் நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களும் எதிரி நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களும் பிணங்களாக இருக்கிறாங்க. அவருடைய உற்றார் உறவினர்கள் தான் அங்கங்கே பார்த்து அவர்கள் ஏங்கி அழுறாங்க. ஓகேதா, ஒரு சில பேர் இன்னமும் உயிருக்காக துடித்து கொண்டு ஓகேதா கையை காலை வெட்டப்பட்டு அல்லது மார்பில் வில் அம்பு பாய்ந்து உயிர் துடிச்சிருக்காங்க. பார்க்கும் இடமெல்லாம் ரத்தம். ஓகேதா, இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு அசோகர். திடீர்னு ஓகேங்களா, இவ்வளவு நாள் தான் என்ன போய் திடீர்னு வந்திருக்கு. ஓகேங்களா, பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இனிமேல் நான் போர் புரிய போவதில்லை, அன்பின் மூலமாக எல்லாரையும் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் பௌத்த மதத்துடைய கொள்கைகளை பின்பற்றி அப்பதான் அவருக்கு வந்து தேவனாம் பிரியதசி அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரையும் ஓகேதா, அதாவது பிரியமான விஷயங்களை வந்து அன்பான விஷயங்கள் மூலமா செய்வார். ஓகேதா, அப்போ பௌத்த கலிங்க போருக்கு பின்புதான் இவர் என்னது பௌத்த போதனைகளை அதிகமாக பரப்ப ஆரம்பிச்சார். ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், 3வது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யாரு தான்? 3rd புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் யாரு தான்? அசோகர் தான். சரிங்களா, ரைட். இதுல பாருங்களேன், இந்த பக்சாரு, பாணிப்பட்டு, மகதா இதெல்லாமே வந்து வரலாற்று தொடர்புடைய ஒரு பெயர்கள் தான். கலிங்கம்னா தெரியும். பாணிப்பட்டுனா ஒரு போர் தான், பக்சார்னாலும் ஒரு போர் தான், மகதானாலும் ஒரு பகுதி தான். சரிங்களா, மகத பேரரசு சொல்லுவாங்க. அடுத்து திருப்பி வருங்க, நம்ம சொன்னது வந்துட்டு புகழ்பெற்ற கலிங்க போரில் டேஸ் ஆண்டில் ஒடிசாவில் நடைபெற்றது. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. டேஸ் ஆண்டு ஒடிசா போய் இந்த போர் முடிந்த பிறகு அசோகர் புத்த மதத்தை தழுவினார். எஸ், தெரியும். ஓகேங்களா, அப்போ எந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிசி சொன்னேன். பிசினா பிஃபோர் கிறிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. கிமு. சரிங்களா, கிமு 261 தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலிங்க போர் வந்து நடந்தது. சரிங்களா, மன்னருடைய பெயர் முக்கியம், இங்கே யார் ஜெயிச்சாங்கிறது முக்கியம். அடுத்து சந்திரகுப்த மௌரியரின் ஆசிரியர் யார் அப்படி கேட்கிறாங்க. என்ன சார் சந்திரகுப்த மௌரியர் ஆசிரியர்? அதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. ஆக்சுவலா சந்திரகுப்த மௌரியர் தான் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். சரிங்களா, ஆக்சுவலா மௌரிய வம்சம் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்திருக்கும். அதுதான் வந்து நந்த வம்சத்தை சேர்ந்த கடைசி மன்னர் தான் யாருன்னா தனநந்தா. நந்த வம்சத்தை சேர்ந்த கடைசி மன்னர் தனநந்தா. அந்த தனநந்தாவுக்கும் சந்திரகுப்த மௌரியாவுக்கும் தான் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல தனநந்தா கூட இருந்த ஒருத்தர் தான் பின்னாடி பிரிஞ்சு வந்திருப்பார். தனநந்தாவுக்கும் அந்த விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்படக்கூடிய கௌட்டல்யர் அப்படி இல்லைன்னா சாணக்கியர் 3 பேர் இருக்குப்பா. ஓகேதா, அதுதான் நான் சொல்லிடுறேன் ஆன்சரை. ஓகேதா, சந்திரகுப்த மௌரியருடைய ஆசிரியர் வந்து விஷ்ணுகுப்தா. இவருக்கு 2-3 பேர் இருக்கு. ஒன்று கௌட்டில்யர், அப்படி இல்லைன்னா யார் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து சாணக்கியா. இது பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சாணக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா, இதுதான் பார்த்துக்கிட்டீங்க அவருடைய வேறு பெயர்கள். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியருக்கு உதவி பண்றாரு. எப்படி? இவர் தனநந்தா கூட ஃபைட் ஆயிடுச்சு. இவருக்கு புலவர் தான், இவர் மன்னர்லாம் கிடையாது. இவர் சாதாரண ஒரு புலவர், ஒரு நிர்வாகத்தின் திறமை வாய்ந்தவர். சாணக்கியானா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேனா, இப்போ தனநந்தா கூட இருந்திருப்பாரு. பின்னாட்கள் தனநந்தாவை விட்டு வெளியே வந்து தனநந்தாவை விட்டு வெளியே வந்துடுவார். ஓகேங்களா, வெளியே வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு உதவி புரிந்து 2 பேருக்கு தனநந்தாவுக்கு சந்திரகுப்த மௌரியருக்கு ஃபைட் நடக்கும். அதுல சந்திரகுப்த மௌரியருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தது இந்த விஷ்ணுகுப்தா என்று அழைக்கப்படக்கூடிய கௌட்டல்யர் அல்லது சாணக்கியர் தான். ஓகே, ஒரு புக்கை கூட எழுதியிருப்பாரு, அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகத்தை கூட எழுதியிருப்பாரு. பின்னாடி கொஸ்டின் அவரும் பார்க்கலாம். அடுத்து பின்வரும் புத்தகங்களில் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். ஓகேங்களா, ஆக்சுவலா மௌரியர் காலங்களில் நிறைய புத்தகம் உண்டு. ஓகேதா, அர்த்த சாஸ்திரம் முக்கியமானது, மெகஸ்தனிஸ் எழுதி இண்டிகா புத்தகம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விசாகதத்தர் எழுதிய புத்தகம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரைட். இதை பார்த்தீங்கன்னா புத்தகங்கள்ல மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். மெகஸ்தனிஸ் யாரு சார் அப்படின்னா, இதே அந்த டைம்லேயே மௌரியர் டைம்லேயே வந்து செலுக்சக்ஸ் நிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் உண்டு. அவருடைய ஆள் தான் யாரு அப்படின்னா இந்த மெகஸ்தனிஸ். ஓகேங்களா, கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். மெகஸ்தனிஸ் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். அப்போ இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தின் பேர் தான் இண்டிகா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இண்டிகாவோட மெகஸ்தனிஸ் இருக்கிற ஒரு குறிப்புகளை எழுதி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அவர் எழுதினூல் தான் இண்டிகா. ரொம்ப ஃபேமஸானது. இண்டிகாவில் நம்ம ஊரை பற்றின குறிப்புகள் தான் இருக்குது, மதுரையை பற்றி குறிப்புகள் தான் இண்டிகாவில் இருக்குது. ஓகே, அதில் ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாரும் கேட்பாங்க. ஹர்ஷ இதுவும் அடுத்தடுத்து ஹிஸ்டரியில் வரும். பானபட்டா. ஓகேங்களா, பானபட்டா ஹர்ஷ சரிதத்தை எழுதியவர். ஓகே, மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம் ஊர்வசியம், சாகுந்தலம் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா காளிதாசர் எழுதிய நூல். ஓகேங்களா, காளிதாசா அவர் எழுதிய நூல். ஓகேங்களா, அது குப்தா வம்சத்துல வரும். சரியா, ரைட். எடுத்து போலாமா? இது நமக்கு மெகஸ்தனிஸோடைய புக்கு பேர் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்தியாவிற்கு வந்து ஆரம்ப கால வெளிநாட்டவர்கள் மெகஸ்தனிஸ். நான் சொன்ன மெகஸ்தனிஸ் ஒருவர். அவர் எந்த நாட்டுடன் தொடர்புடையவர் சொன்னதை இப்பதான் சொன்னேன். கிரீஸ் நாட்டுடன் தொடர்புடையவர். ஓகே, கிரீஸ் நாட்டுடன் தொடர்புடையவர். இத்தாலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீஸ் நாடு. அடுத்து கௌட்டல்யர் அர்த்த சாஸ்திரம் டேஷ் நிர்வாகம் பற்றிய தகவலை
நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்களேன். குப்தா இதுக்கப்புறம் தான் குப்தா வர போகுது கிடையாது. ராஷ்டிரகூடர் இதுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா. பிரதிஹாராஸ் இதுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா. இப்போ ரொம்ப லேட்டர் டைம்ல அர்த்தசாஸ்திரத்தை எழுதினது யாரு? கௌட்டெரியர். நான் சொன்னேன் அர்த்தசாஸ்திரத்தை எழுதிய யாரு? கௌட்டெரியர். அப்போ அந்த கௌட்டெரியர் யாரோட தொடர்புடையவர் அப்படி பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு சந்திரகுப்த மௌரியருடைய ஆசிரியர் தான் கௌட்டெரியர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த கௌட்டெரியரும் இவங்களும் ரிலேஷன். அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ அர்த்தசாஸ்திரம்னா அது மௌரியருடைய தொடர்புடையது. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ரைட். ஈஸியாக லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. கலிங்கத்தின் மீது அசோகர் வெற்றியை பற்றி எந்த அசோகர் பாறை கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறது? சொன்னத மொத்தம் அசோகருடைய கல்வெட்டுகள்ல 33 கல்வெட்டுகள் ரொம்ப பிரபலமானது. ரொம்ப மொத்தமா 33 கல்வெட்டுகள் இருக்கும். அதுல 11, 12, 13 இதெல்லாம் நிறைய குறிப்புகளை சொல்லக்கூடியது. அதுல அசோகருடைய கலிங்க போர், அந்த கலிங்க போரை பார்த்து மனமுடைந்து கலிங்க போருக்கு பின்பு புத்த மதத்தை தழுவினார். புத்த மத போதனைகளை ரொம்ப தீவிரமா இருந்தாரு. தேவனாம் பியதசி என்ற பெயர் பெற்றாரு. இது எல்லாமே 13வது பாறை கல்வெட்டுல குறிப்புகள் இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 13வது கல்வெட்டு. ஓகே, இதை கூட பாருங்க NTPC கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்து போலாமா? அடுத்து அசோகருடைய கல்வெட்டுகளை சும்மா கல்வெட்டுகளை முதல் கிடைச்சிருக்கும் எல்லாராலும். இப்போ நம்மலாம் போய் பார்த்தோம்னா, இப்போ தஞ்சாவூர் போறீங்க, நிறைய ஊருக்கு போறீங்க, கல்வெட்டுகள் பாக்குறீங்க. அப்போ அந்த கல்வெட்டுகள் நமக்கெல்லாம் பார்த்தா புரியுமானா இது என்ன எழுத்துன்னு தெரியும். ஆனா நம்மளால ஃபுல்லா கோர்வையை நம்மளால படிச்சு புரிஞ்சுக்கிட முடியாது. ஓகேங்களா. அப்போ கல்வெட்டை புரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். ஓகேங்களா. அவங்களால தான் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்படி அசோகருடைய கல்வெட்டுகளை புரிந்து கொண்ட நபர் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சிப். அவர் தான் ஒரு தொல்லியல் ஆய்வாளர். நிறைய விஷயம் அசோகருடைய கல்வெட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அதில் 1837 தான் இதை வெளியிட்டிருப்பார். அசோகரின் ஆணையர் சொல்லிட்டு வெளியிட்டிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? அசோகருடைய பசங்களை புத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அசோகர் அனுப்புவார். அதெல்லாம் எப்போ கலிங்க போருக்கு பின்னாடி தான். சரிங்களா. நாட்டை ஃபுல்லாக இந்திய நாட்டு ஃபுல்லாக கைப்பற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் மனசுக்கு ஃபீல் வந்திருக்கு போருக்கு. ரைட். எனிவே இப்போ இவர் என்ன கேட்குறாங்க பாருங்க, சங்கமித்ரா அப்புறம் மகேந்திரவர்மன், மஹிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மகேந்திரவர்மன் கொடுத்துருக்காங்க. தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, which of the following king was the father of சங்கமித்ரா அண்ட் மகேந்திரவர்மா? மஹிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ரெண்டு பேருடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் அசோகர் தான். ஓகேங்களா. சங்கமித்ரா அப்புறம் மஹிந்தா. ரைட். அடுத்து சந்திரகுப்தாவின் மகன் டேஸ் மௌரிய பேரரசின் சிம்மாசனத்தில் அமர்ந்த 2வது ஆட்சியாளர் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, சந்திரகுப்த மௌரியருடைய சன். நான் ஆல்ரெடி ட்ரீ சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் தோற்றுவித்த மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. அவருடைய பையன் யாரு? பிந்துசாரர். பிந்துசாரருடைய பையன் தான் யாரு? அசோகர். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த 3 மன்னர்கள் தான் அந்த வரிசை கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வரிசை எதுவும் கேட்கறது கிடையாது. ஓகே, இதை பிம்பிசாரா பிந்துசாரா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிம்பிசாரா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வம்சங்கள், அதாவது சிசுநாகா, நந்தா, அந்த மாதிரி வம்சங்கள் தான் வரும். எப்போ? மௌரிய பேரரசுக்கு முன்னாடியே. அப்ப இருக்கக்கூடிய மன்னர் தான் பிம்பிசாரர். ஞாபகம் வச்சுக்கணும். பிந்து. ஓகேதா. பிந்து அசோகா. ஓகேங்களா. பேரரசர் அசோக மௌரிய வம்சத்தை சேர்ந்த டேஸ் என்பவரின் மகன். மாத்தி ஒரே கேள்வி. பிந்துசாரர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? அசோகர் யாருடைய பேரன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டாங்க? லாஸ்ட்டுக்கு இதுக்கு முந்தின கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அசோகருடைய அப்பா பேர் கேட்டாங்க. இங்கதான் அசோகருடைய அப்பா பேர் கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க? சந்திரகுப்த மௌரியருடைய பையன் பேர் கேட்டாங்க. இங்க என்ன கேட்கிறாங்க? நம்ம அசோகருடைய அப்பா பேர். ஓகேங்களா, கேட்குறாங்க. பிந்துசாரர். முடிஞ்சு போச்சு. எளிமையானதுதான், ரொம்ப கடினம் தான் நினைக்காதீங்க. கேபிட்டல் ஆஃப் மௌரிய எம்பையர். ஓகேங்களா. எப்பவுமே எந்த ஒரு வம்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுடைய தலைநகரம் பார்க்கணும். ஓகே, அதுல பாடலிபுத்ரா. ஓகேங்களா. பாடலிபுத்ரா 2 வம்சத்துக்கும் கேபிட்டல் தான். ஒன்னு மௌரியா வம்சத்துக்கும் அதுதான் கேபிட்டல். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா குப்தா வம்சத்துக்கும் அதுதான் கேபிட்டல். ஓகேங்களா. குப்தா வம்சத்துக்கும் மௌரிய வம்சத்துக்கும் ரெண்டுத்துக்குமே யார் தான் இதுதான் கேபிட்டல்? பாடாலிபுத்ரா தான் கேபிட்டல். ஓகே, இதில் நாலந்தாங்கிறது நாலந்தா, தக்ஷஷீலா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள். ஓகேங்களா. ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பழைய பல்கலைக்கழகங்கள். பௌத்த மதத்தை பரப்புவதற்கு ரொம்ப ரொம்ப உதவி இருக்கும் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே. சரிங்களா. ரைட். அடுத்து பாருங்க, த ஸ்டோரி ஆஃப் விச் கிங் இஸ் சப்ஜெக்ட் டு டிராமா முத்துராட்சசா. ஓகே, எந்த மன்னனின் கதை முத்துராட்சச நாடகத்திற்கு உட்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சார் முத்துராட்சசம் அப்படின்னா? ஒரு நூல், ஒரு நாடக நூல். நான் சொன்னேன்
மௌரிய வம்சத்தில் நிறைய நூல்களுடைய குறிப்புகள் படிக்கணும். இண்டிகா யார் எழுதிய நூல்? மெகஸ்தனிஸ் எழுதிய நூல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம காளிதாசர் எழுதிய நூல் மாளவிகாக்னிமித்திரம் பார்த்தோம். ஓகேங்களா, ஹர்ஷசரிதம் பானப்பட்டா. ஓகே, அவர் எந்த நூலை பார்த்துருந்தோம். ஓகே, இங்கே வந்து முத்துராட்சசம் இது யார் எழுதுனது அப்படி பார்த்தீங்கன்னா விசாக தத்தா. விசாக தத்தா அவர் எழுதிய நூல் தான் முத்துராட்சசம். ஓகேங்களா, இந்த நாடகம் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய கதையை இந்த நாடகம் பேசுது அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர், நம்ம மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த மன்னரை பற்றிய குறிப்பு தான் இந்த முத்துராட்சசம் என்ற நாடக நூல். ஓகே, அது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே, டிராமா தான் அந்த புக்கு. அடுத்து விச் டைனஸ்டி எண்டெட் த மௌரியன் டைனஸ்டி? மௌரிய வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்த வம்சம் எது? ஓகே, மௌரிய வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்த வம்சம் கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன வம்சம் அப்படின்னா சுங்க வம்சம் தான் மௌரிய வம்சத்தை முடிவு கொண்டு வந்தது. ஓகே, இப்போ மௌரிய வம்சத்துக்கு முன்னாடி இருந்த வம்சம் என்ன கேட்பாங்க? அதுதான் என்ன வம்சம்? நந்த வம்சம். ஓகே, மௌரிய வம்சத்துக்கு முன்னாடி இருந்த வம்சம் நந்த வம்சம். நந்த வம்சத்துடைய கடைசி மன்னர் தான் தன நந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி மன்னர். அவருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் பகை இருந்திருக்கும், ஒரு இடத்துல தோற்கடிச்சிருப்பாங்க. மௌரிய வம்சம் யாரோட முடிஞ்சா சுங்க வம்சத்தோடய முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வரும், மௌரிய வம்சத்துக்கு கடைசி மன்னர் இதுதான் நினைக்கிறேன். எஸ் மௌரிய வம்சத்தோடைய கடைசி மன்னர் எப்பவுமே எல்லா வம்சத்தோடைய குப்த வம்சமா இருக்கட்டும், மௌரிய, டெல்லி சுல்தான், முகது, விஜயநகரம், இந்த மாதிரி எந்த டைனஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய வரலாற்றுல முதல் கடைசி பார்க்கணும். ஒவ்வொரு வம்சத்திலையும் ஒவ்வொரு மன்னர் பரம்பரை எத்தனை வம்சம் இருக்கும் கூட படிக்கணும். டெல்லி சுல்தான்ல 5 வம்சம், விஜயநகர பேரரசுல 4 வம்சம் இருக்கும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி மௌரிய வம்சத்துடைய கடைசி மன்னர் பேரரசர்னா நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, பிரகத்தரன். ஓகேங்களா, பிருகத்தரன் அப்படி சொல்லுவாங்க. அவர் தான் கடைசி மன்னர். மௌரிய வம்சத்துல மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் மன்னர்னா அசோகர். ஓகே, மௌரிய தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியா. சரி, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். டேஸ் நீதியின் மூலம் வெற்றி கொள்கையான தர்ம விஜயத்தை உருவாக்கினார். ஓகேங்களா, அதாவது ஒண்ணுமே இல்லை, தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தர்மா அப்படின்னா தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தம்மா இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் யார் உருவாக்குனா அப்படின்னு கேட்குறாங்க. யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோகர் தான். சொன்னதை அந்த கலிங்க போருக்கு பின்னாடி. ஓகே, அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகரை வந்து தேவனாம் பிய தசி அப்படி ஒரு பட்டப்பெயர் இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தம்மா கொள்கை, ஹூ ஃபாலோடு த தம்மா பாலிசி அப்படின்னா தம்மா மீன்ஸ் தர்மம், அதுதான் தம்மான்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம தர்மம்னு சொல்கிறோம். அந்த பாலிசியை ஃபாலோ கொள்கையை ஃபாலோ பண்ணது யாரு கேட்டாங்கன்னா அசோகர் தான். ஓகேங்களா, ரைட். அப்போ 20 கொஸ்டின் ஒரு சின்ன டாப்பிக்கான மௌரிய வம்சத்துலேருந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். எப்போவும் போல வீடியோவோட எண்டிங்கில் ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்விக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல நடத்துறதுலேருந்து பதில் சொல்லுங்க. சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலெக்சாண்டர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 1. 2வது, மௌரிய வம்சம். ஓகேங்களா, மௌரிய வம்சத்துடைய சிறந்த மன்னர் அப்படின்னா யார், அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. அடுத்து 3வது கொஸ்டின், விசாக தத்தருடைய நூல் எது? நம்ம பார்த்தோம் நிறைய நூல் படிக்கும் போது ஒருத்தருடைய நூல் வந்து விசாக தத்தர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எழுதிய ஒரு நூல் பார்த்துருந்தா அந்த நூலுடைய பெயர் என்ன தெரியுதுனா கூட ரிட்டன் போய் பார்த்துட்டு வாங்க, வீடியோலே சொல்லியிருப்பேன். விசாக தத்தருடைய நூல். அடுத்து 3வது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யார், அதை கமெண்ட் பண்ணுங்க. அசோகர் தன்னுடைய குழந்தைகளை எங்கு அனுப்பினார், எதற்காக அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கேள்விக்கு உங்களுடைய கமெண்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ.